வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம், நம்ம சேனலுக்காக ஒரு 3 கேஜெட்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அது என்னன்றதை அன்பாக்சிங் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரைபேட் ஒன்று வாங்கியிருந்தோம். அது போக இன்னும் ஒரு 2 கேஜெட்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ இது என்னன்றதை அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று மட்டும் பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு மற்றும் ட்ராவல் வீடியோஸ்லாம் வரும். இந்த கத்தியால் தான் ஒன்று இன்றைக்கி பொழக்க போகிறேன். இதுக்கு கத்தின்றீங்களா? கரெக்டு தான். ஏடா ஓப்பனில் இருக்குது, அடா பாவிகளா. ஹைட் வருதுங்க கரெக்டாக. இங்கே பாருங்கள், நான் உட்காந்துருக்கேன், கரெக்டாக நமக்கு வந்து இவ்வளோ தூரம் வருது. இப்போ வந்து நான் ஒரு டேபிளில் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இது வந்து வந்த பிறகு நமக்கு டேபிள் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஓகே, லெவல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைபேடில் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப ட்ரைபேட் இருக்குது, இது இருக்குது. இப்போ இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே என்னென்னா, இந்த ஸ்க்ரூவில் இந்த மரம் சொல்லுவாங்கள்ல, இது வந்து இப்போ வந்து அதாவது தேஞ்சு போச்சு. நம்மளால் அப்படி ஹோல்டு பண்ணவே முடியல. நானும் திருப்பி பார்க்குறேன், ஹோல்டு பண்ணவே இல்லை. இதோட யூஸே முடிஞ்சு. ஆக்சுவலாக இதை வந்து ரிட்டன் போட்டே தான் ஆகணும். ஆனால் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, ரிட்டனில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ, கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அமேசானோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறாங்க. கால் பண்ணியாச்சு. கால் பண்ணி கேட்டதில் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் இருக்குது, நீங்கள் வேணும் அப்படின்னா ரிட்டன் போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ரிட்டன் போட்டதில் உங்களுக்கு டேட் எப்போ வேணுமோ, அதாவது உங்களுக்கு 2 நாளில் முன்னப்பின்னா நீங்கள் எப்போ அவைலபிளாக இருப்பீங்களோ அந்த மாதிரி டேட் சொல்லுங்கள், அந்த டேட்லேயும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருன்னு சொல்லி சர்வீஸ் வந்து நல்லா பண்ணாங்க. இருந்தாலும் இப்படி ஆனது கொஞ்சம் மன வருத்தம் தான். இதில் வேறு என்ன பிரச்சனைலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட் வெயிட்டு. நீங்கள் வந்து இப்படி வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே, கம்ஃபர்ட்டாக நிற்கும். இந்த இன்டோருக்குள்ளே யூஸ் பண்ணுறது ஓகே. அவுட்டோர்லாம் போனோம் அப்படின்னா ரொம்ப ஒஸ்ட்டு. லைட்டாக காற்றடிச்சாலே கண்டிப்பாக இதுக்கு இருக்க ஹைட்டுக்கு வந்து இவ்வளோ தூரம் வருது ஹைட்டு நிற்க வச்சோம்னா. நம்ம முட்டியோட கொஞ்சம் ஹைட்டு வருது, லைக் 1 மீட்ரு வந்து வருது. இதை வந்து நம்ம வெளியே அவுட்டோரில் நிற்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காற்று கீழே விழுந்துடும். அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் இந்த இதுக்கு பதிலாக இந்த நாப் வந்து நல்லா டைட்டாக ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா டைட் பண்ணாலும் நமக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அட்ஜஸ்ட் ஆகக்கூடாது டைட் பண்ண பிறகு. இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது. இது ஃபுல்லாகவே அலுமினியம் தான். லைட் வெயிட் ஆனால் முக்கியமாக லைட் வெயிட்டுன்றப்ப நமக்கு அவுட்டோரில் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காற்றடிக்காதப்போ பிரச்சனை இல்லை. காற்றடிச்சு அப்படின்னா மொபைல் கீழே விட கூட சான்சஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதோட ரேட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் 93,000 பேர் போட்டிருந்தாங்க. அதனால தான் இதை ஆர்டர் பண்ணேன். ப்ரைஸ் வந்து 319 ரூபா இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது போக இன்னும் ஒரு 2 ப்ராடக்ட் இருக்குது. ஒரு வந்து வயர்லெஸ் மைக்கும், இன்னொன்று வந்து செல்ஃபி ஸ்டிக். அதோட ரிவ்யூ வந்து அடுத்த வீடியோவில் வரும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பாய்.